ஒரு விமானம் தவறா பயிற்சி விமானம் பயிற்சி விமானிகள் தானே துறையும் பயிற்சி விமானிகள் தான் சார். சார் இது மதுக்கு எதிராக நடைபெறும் மேற்கொள்றாங்க. சிகரெட் கம்பெனி அவர் பையனை நடத்துறாரு, அதுக்கு எதிராக ஏதாவது பண்ணுவாரா? அது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த கம்பெனியை வந்து நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. இப்பொழுது கூட அதுல இருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்கள் இப்போ நீங்க கேட்டீங்க அரசியல் எங்கிருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்க கேட்கற மாதிரி அவர் காஞ்சிபுரம், நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய் அவங்களுக்கு சொத்து இருக்கு. கிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருக்கு, பெரிய நட்சத்திர குடி, அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. அங்கிருந்து 3வது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை 10 கிரவுண்ட்ல, ஒரு கிரவுண்ட் வந்து 1.5 கோடி ரூபாய். அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்ட் 15 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய் பெருமானது ஒரு அரண்மனை கட்டி இருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்க, சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால்காட்சி நடந்திருக்கு. யாரும் அடைக்கல, ஏன்னா அது வெளியே சீக்கிரம் வந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம்பரம் பேசுவதற்கு நிறைய இருக்கு. நீங்க சொத்து விஷயம் சொல்றீங்க, நீங்க இப்ப சொல்ற திமுக சார்ந்த விஷயங்கள், திமுக அரசு எடுத்தாலும் சொத்து பத்தி நீங்க யாருமே அண்ணா மாதிரி காமராஜர் மாதிரி வாழையில. நீங்க சொத்து லிஸ்ட் எடுத்தா எல்லா கட்சியும் தான் எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்குமே கணக்கில் காட்டாத சொத்துக்கள் இருக்கு. அண்ணாமலை ரஃபே வாட்ச் கட்டி இருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் அந்த வாட்ச் கட்டி இருக்காங்க. எல்லா கட்சியுமே சொத்து வந்து குறையில்லையே சார். நீங்க வைகோ மட்டும் சொல்ல முடியாதுல்ல, எல்லா கட்சியுமே அப்படிதான். எங்களை ஒப்பு விட்டு இருந்தாலும் நான் அதை சொல்றேன். தமிழக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டணி தமிழக புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் பதவி சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய், அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுவதெல்லாம் அந்த கட்சியுடைய முன்னணி தோழர்கள், தளபதிகள் இணைந்து அந்த கூட்டத்தை அரசியல் நெறிப்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் இன்றைக்கும் ரசிகர்களாக இருக்கிறார்கள், ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். விஜய் வந்தால் ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்ளலாம், அவரை பார்த்தால் போதும் என்ற நிலைமைக்கு இருக்கின்ற அந்த கூட்டம் ஒரு அரசியல் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் வருகின்ற அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டுடைய ஜீவாதுமைகளை வென்றெடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்.